ஹலோ பட்டோஸ். நம்ம ஹீரோ ஒரு பிடி வாத்தியாராக இருக்கார். அவருக்கு ஜாதகத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவங்க அம்மா எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, யாரோட சண்டையும் வேடிக்கை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் எதிர்த்து விட்ட பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அந்த பொண்ணுகிட்ட 4 பேர் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு தப்பிச்சு வந்துடும். ஆனால் அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொடூரமான முறையில் இறந்து கிடக்கும். அந்த பொண்ணை கொன்னுட்டாங்களா இல்லை அது தற்கொலையா? அதே மாதிரி அந்த பொண்ணு கையில் இருந்த ஒரு லெட்டரை போலீஸ் மறைச்சிடும். அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சூப்பராக சொல்லியிருக்க படம் தான் நம்ம பிடி சார். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பச்சாம்பார் ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் எனக்கு பிடிக்கும், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் நான் பெரிய ரசிகங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ரசிகனின் பார்வை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே 2 பொண்ணுங்க அழுதுகிட்டே சபத்தில் எழுதுகிறாங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் ஏன் யாருமே இதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இன்னொரு பொண்ணு நாங்கள் செத்தாதான் இது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபத்தில் எழுதுகிறாங்க. அப்படியே நம்மளுக்கு ஈரோடு ஒரு ஸ்கூலை காட்டினா அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் வழக்கம் போல் ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தா பசங்க எல்லாரும் சைலண்ட்டாக ஒரே நேரத்தில் மாடிக்கு கிளம்பி ஒரு குரூப் போகுது. எங்கடா போகிறாங்க அப்படின்னு அந்த ஸ்கூலோட மாரிமுத்து சார் பிரின்சிபல் எல்லாரும் ஒன்றா போய் பார்த்தா அங்கே மேஜிக் வால்னு எழுதியிருக்கு. அந்த சவத்தில் எழுதுகிற எல்லாமே நடக்கும் அப்படின்னு பசங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. நிறையா பேர் நான் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும், எங்கள் அம்மா ஆப்ரேஷன் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த சவத்தில் எழுதியிருக்காங்க. நம்ம பிரின்சிபல் பாண்டியராஜன் சார் கேட்குறாரு, ஏண்டா இதில் சவத்தில் எழுதுறதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம மாரிமுத்து சார் சொல்லுவார், சார் வேணா இவங்க எழுதட்டும் சார், இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணும்னு எழுதுங்கடா, நடந்துருச்சுன்னா இனிமே டேய் மாரிமுத்து அப்படின்னு நீங்கள் என்னை கூப்பிடலாண்டா அப்படின்னு சொன்னால் பசங்களை எழுதிட்டு கீழே வந்தால் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி சார் வந்து பிரின்சிபல்கிட்ட சண்டை போடுறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ ஆதி. இந்த படத்தில் அவரோட பேர் கனகவேல். பிரின்சிபல் எதுக்குங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கனகவேல் சூப்பராக 2 கேள்வி கேட்பார். ஏன் சார் பிடி பீரியட் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பசங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் வாரம் ஃபுல்லாக எடுக்க முடியாத அந்த ஒரே ஒரு பீரியடில் தான் எடுக்க போகிறீங்களா? வருஷம் ஃபுல்லாக எடுக்க முடியாத கிளாஸை ஒரே ஒரு நாள் அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்களா? ஏன் சார் பசங்களோட சந்தோஷத்தை கெடுக்குறீங்க அப்படின்னா சரின்னு நம்ம பிரின்சிபல் ஓகே சொல்லிடுறாரு. எங்கள் ஸ்கூலில் பத்மநாபன் ஒரு பிடி சார் இருந்தார். சூப்பர் டைப்பு மனுஷன். பிடி பீரியடை யாருக்குமே விட்டு கொடுக்கவே முடியாது. என் பீரியட் என் பசங்க கிரவுண்டுக்கு வந்தே ஆகணும் பாரு. இந்த மாதிரி பிடி சார் யாராவது உங்களுக்கு இருந்து அவரோட பேர் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிறப்பாக ஸ்போர்ட்ஸ் டேவை நடத்துகிறாங்க. அதுக்கு வர நம்ம இன்ஸ்டியூஷனோட ஹெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜிபி அப்படின்ட்டு. நம்ம கனகவேல் வாய் இல்லாமல் அவரையே, சார் நீங்கள் ஒரு டிஸ்கோ டான்ஸர் தானே, ஒரு டான்ஸை போட்டுட்டு போங்க அப்படின்னு கேட்டால் அவர் முறைச்சி பார்த்துட்டு காரில் கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ கனகவேல் அந்த ஸ்கூல்லேயே இருக்க பானதிங்கிற டீச்சரை லவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சொல்லியிருக்காங்க, யார்ட்டையுமே சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கனகவேல் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூலில் வேலை பார்க்குற இன்னொரு சார் இருக்கார். அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் இதே இன்ஸ்டியூஷனில் தான் படிக்கிறாங்க. அவங்க பேர் நந்தினி. நம்ம கனகவேலையும் அவங்க பிரின்சிபலையும் நம்ம ஜிபி சார் காலேஜுக்கு வர சொல்லியிருப்பாரு மீட் பண்ணணும்னு. இவர் பயந்துட்டு அச்சோ டிஸ்கோ டான்ஸ் ஆட சொன்னதுனால தான் வர சொல்லியிருக்காருன்னு போனால் அவர் பேப்பர் எடுத்து போகிறாரு. இந்த பேப்பரை பார்த்தீங்களா, மேஜிக் வால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பித்து வச்சது, அதுக்கு பாராட்டுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் பாண்டியராஜன் திரும்பி பார்க்குறாரு. இந்த வேலையை ஆரம்பித்ததே நீதானா அப்படின்னு யோசிச்சா, இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டால், சார் வேற ஒன்றும் இல்லை, நம்ம டீச்சர்ஸ் மேலே யார் மேலேயாவது கோவமாக இருக்குன்னா பசங்க வந்து பாத்ரூமில் இருக்கிறாங்க செய்கிறாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் 1000 பிரச்சனை இருக்குது சார், அதை வெளியில் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதா சார் இந்த மேஜிக் வால்ங்கிறத நான் உருவாக்கினேன். அதே மாதிரி பசங்க அவங்க மனசில் இருக்க எத்தனையோ விஷயத்த வெளியே சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் இந்த சவத்தில் எழுதியிருக்காங்க. நம்ம ஜிபி சார் உண்மையிலே இது நல்ல விஷயந்தான். நம்ம காலேஜ் இன்ஸ்டியூஷன் போனவங்களே எங்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, சார் நாங்களும் அந்த வாலில் போய் எழுதலாமா, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன், பரவாயில்ல வெல்டன் அப்படின்னு பாராட்டிட்டு அனுப்புனா, இங்கே வெளியே நம்ம நந்தினி நிற்கிறாங்க. என்ன விஷயம் நந்தினி இங்கே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு கல்ச்சரல்ஸ் வருது, அதனால சேர்மன் சாரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே இருக்க ஒரு பொண்ணு குனிஞ்சு டைரி எடுக்கும்போது பார்த்தா லூஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதனால் அங்கே இருக்க சூப்பர்வைசர் மேடம் ஒருத்தவங்க கண்டமானிக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு எதுக்கு வரீங்க செய்கிறீங்க, அடுத்து என் கண்ணு முன்னாடி வந்த அவ்வளவுதான் அப்படின்னு கோவமாக திட்டி அங்கேருந்து அனுப்புனா அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகிறாங்க. நம்ம நந்தினி கேட்குறாங்க, ஏன் மேடம் அதுக்காக இவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட அப்பா வேக வேகமாக வந்து கணக்கு கொஞ்சம் என் கூட வெளியே வரியாப்பா, இன்னும் பொண்ணு வீட்டுக்கு வரல, எங்கே போனான்னு சொல்லி தெரில அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னால் அவங்க அப்பா உடனே டே போடா டக்குன்னு போய் பார்த்துட்டு வாடானா அவங்க அம்மா கண்ட மணிக்க திட்டுறாங்க. அதெல்லாம் அவங்க பொண்ணு அவங்க போய் பார்த்துக்குவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குவாங்க, நீ மரியாதை உள்ள வரியா இல்லையா அப்படின்னு திட்டுனா, ஏமா பேசாமல் போமா பாப்பாவை காண சொல்லி வந்திருக்காங்கன்னு இவர் தேடிட்டு அங்கிட்டு இங்கிட்ட அலையிறாரு. கரெக்டாக ஃபோன் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால், ஏமா ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம நந்தினியோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, சைடில் கை காலு மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா காயமாக இருக்குது. என்னமாச்சு ஏதுமாச்சு அப்படின்னா அவங்க அம்மா இவங்களை கண்ட மணிக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும் போதே சொன்னேன்ல எடுக்காதன்ட்டு, இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டால் இப்படி தாண்டி நடக்கும் செய்யும் அப்படின்னா, ஏம்மா ஏமா எனக்கு என்னம்மா தப்பு, அவங்க அங்கே தாம்மா இருக்காங்க, போலீஸ்ட்டு உடனே கம்ப்ளைண்ட் கொடுப்போம்மா, அவங்கள தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிருவாங்கம்மா அப்படின்னு சொன்னால், போலீஸ்லாம் வேணாம்மா விடுமா, போலீஸில் சொன்னால் நம்மளை தாம்மா தப்பாக பேசுவாங்க, இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இங்கே கனகவேல் வீட்டில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த ட்ரெஸ் எடுக்கிறப்பே அவங்க அம்மா அவ்வளோ பிரச்சனை பண்ணிச்சு, தலையால் அடிச்சுக்கிருச்சு. ஆனால் இப்போ பார்த்தியா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தால் பசங்க ஏன் கையை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, இனி இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு வெளியவே வராது, குடும்பத்துக்கே அசிங்கம்ல அப்படின்னா, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடியில் போய் நிற்பார். ஆனால் நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா மறுபடியும் காலேஜ் கிளம்பி வெளியே வந்த உடனே நம்ம கனகவேலை பார்த்து சிரிக்கிறாங்க. அவரும் சந்தோஷமாக பார்த்து சிரிச்சா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியமே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வானதி இவங்களை லவ் பண்ணுறாங்க, அதனால் வீட்டில் போய் பேசணும் அப்படின்னு நம்ம வானதியோட அப்பாட்ட கூட்டிகிட்டு போனால் அவர் நம்ம பிரபு சார் தான், அவர் மிகப்பெரிய அட்வொகேட்டு, எல்லாம் ஓகே என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அடுத்து இங்கே அவங்க அம்மா வாங்கி பேசினா, அண்ணே உங்களுக்கு பிடிச்சிருக்கலன்னா எனக்கு பிடிக்கல, சத்தியமாக உங்கள் பையனை பிடிக்கல, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, ஒரு பயந்தாங்குழிய ஒரு கோழையை எந்த அப்பனும் தான் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான், நாளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிற்கணும், ஆனால் என் பொண்ணு விரும்பிட்டா அதனால் நாளைக்கே நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் காமிக்கிறாங்க. ஜோசியர் பார்த்தோன்னே சொல்கிறாரு, ஏம்மா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சின்ன வயசுலேயேவும் இவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கண்டா இருக்குது, அதுக்கு முன்னாடி இவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு அந்த நேரம் சரியாக வந்துருச்சு, அதனால் அவனை எந்த பிரச்சனையிலையும் போகாமல் நீங்கள் பார்த்துக்கங்க. இங்கே பிரபு வந்து பேசுகிறாரு, நிச்சயத்தை முதைய வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலான்னு கேட்டால் நாளைக்கு ஒரு முகூர்த்தம் இருக்குது, அதுக்கு அடுத்து விட்டால் 1.5 மாதம் கழிச்சு தான் முகூர்த்தம் இருக்குன்னா அவங்க அம்மா பயந்து போய் பேசாமல் நாளைக்கு முகூர்த்தத்துலேயே வச்சுக்கலாங்க அப்படின்னு சொன்னால், என்ன திடீர்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பிரபுவையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே உடனே எல்லோரும் பர்ச்சேஸ்க்கு போகலான்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபுல்லாக பர்ச்சேசிங் போயிட்டு வந்தால் அவங்க ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது, என்ன நந்தினி நம்ம ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு இருக்கா இந்நேரத்தில் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க போனால் நம்ம நந்தினி கரெக்டாக மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்க போவாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம கனகவேலை காப்பாற்றிடுறாரு. என்னமாச்சு ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு கேட்டால், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னா, எனக்கு ஏமா தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு கரெக்டாக அவர் காலையில் வெளியே வரும்போது சிரிச்சார் இல்லையா, அன்றைக்கி உங்கள் முகத்தை தானே நான் முதல்ல பார்த்தேன், உங்கள் முகத்தை பார்த்த உடனேவே நீங்கள் சிரிச்ச சிரிப்பு எனக்கு அவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுத்துச்சுன்னா, அதே மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி போனேன் அப்படின்னு காமிச்சா, தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க. இவளுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, நேற்று அப்படி நடந்திருக்கு, கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லாமல் இப்படி வந்திருக்கா, இப்படியெல்லாம் துணியை போட்டுட்டு போனால் இப்படி தான் பசங்க செய்வாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க போது அடக்குடுக்கமாக இருக்கணும்ல, செய்யணும்ல, வேறு என்னென்ன நடந்துச்சோ தெரியல அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்படியே நான் உடஞ்சி போயிட்டேன்னா, என் தைரியத்தையே உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது மறுநாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஹராஸ் பண்ண வீடியோவையும் பார்த்தீங்கன்னா நெட்டில் விட்டுட்டாங்க. அதை பார்த்து நிறையா பேர் இந்த மாதிரி பொறுக்கிகள்லாம் கொள்ளணும் செய்யணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தா, நிறையா பேர் இதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சு, அந்த பொண்ணோட முழு வீடியோ இருக்கா, லிங்க் இருந்தால் அனுப்புங்கடா, செய்யுங்கடா, பொண்ணு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க அப்படியே அடுக்குறாங்க, நான் என்னன்னா தப்பு பண்ணேன், எல்லாரும் என்னையவே தப்பு சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு போனது கூட தப்பு அப்படின்னா, அம்மா நேற்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை, தயவு செய்து அதை மறந்துடு, இனிமேல் இப்படி ஒரு முடிவை எடுக்காத அப்படின்னு அவர் கையில் இருந்த காப்பையை அவங்க கையில் மாட்டி விட்டுட்டு, இனிமேல் அண்ணன் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்றாரு.
மறுநாள் இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு தடபடலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் நிச்சயத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம நந்தினியோட அப்பா வாசல்ல நின்று, அச்சோ நான் இல்லைங்க, அது நீங்கள் வேற யாருக்கும் ஃபோன் அடிக்கிறதுக்கு எனக்கு அடிச்சிருக்கீங்க, சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா நம்ம கனகவேல் ஃபோனை வாங்கி பேசுறாரு. என்னாச்சு என்னன்னு கேட்டா, சார் நான் கான்ஸ்டபிள் பேசுறேன், இந்த இடத்துல ஆத்து பாலத்துக்கு கீழே ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்கு, அந்த பொண்ணோட கழுத்துல இருந்த ஐடி கார்டில் இவர் தான் அப்பா அப்படின்னு போட்டு ஃபோன் நம்பர் போட்டிருக்கு, அந்த நம்பருக்கு தான் அடிச்சிருக்கேன், கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இவர் அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பிள்ளைங்க இருக்காது, ஏதோ ராங் நம்பர்னு நினைக்கிறேன்னா, இல்லை ராங் நம்பர் தான், ஆனால் இருந்தாலும் ஒரு இடத்த போய் என்னென்னு வர சொல்கிறாங்க, பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு கிளம்புனா நம்ம கனகவேலோட அம்மா, ஏய் எங்கடா போகிற, சொன்னா கேள்றான், நிச்சயதார்த்தம் முடிச்சதுக்கப்புறம் எங்கேனாலும் போடா, போகாதடா நில்றானா. அவங்க சொல்கிறத கேட்காம இவர் கிளம்பியும் போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தோம்னா பொண்ணோட முகமே செதஞ்சு போயிருக்கு. அவங்களோட கையில் இந்த மச்சமெல்லாம் இருக்குமா செய்யுமா அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்டால் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நம்ம கனகவேல் பார்த்தா அவர் போட்டு விட்ட காப்பு கையில் இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. அந்த பொண்ணை தண்ணிக்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்தவர், ஏன்பா அந்த பொண்ணு கையில் இருந்த லெட்டரில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, லெட்டரா என்ன சொல்கிறீங்க, ஆமாப்பா அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த அங்கே இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா, அங்கே இருக்க போலீஸ் கான்ஸ்டபிளை போய் கேட்குறாங்க, என்கிட்டலாம் இந்த லெட்டர் கொடுக்கல, இன்ஸ்பெக்டரை போய் கேளுங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டரை போய் கேட்டால் அவரும், யோ போறியா இல்லையா, என்ன லெட்டரை பற்றி கேட்குறேன், அதெல்லாம் எந்த லெட்டரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க கான்ஸ்டபிள் லெட்டரை பாக்கெட்டில் வச்சுட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம கனகவேலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவங்க போகிறது வேற யாரும் இல்லை, நம்ம பிஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. உள்ளே போய் நம்ம சேர்மனை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் கையில் பணக்கவரோடு வந்தால் இவர் வேகமாக உள்ளே போயிட்டு நம்ம ஹெட்டிட்ட கேட்குறாரு, சார் இப்போ வந்த கான்ஸ்டபிள் ஏதோ லெட்டர் கொடுத்தாரு தானே, அதுக்காக தானே நீங்கள் அவருக்கு பணம் கொடுத்தீங்க, உண்மையை சொல்லுங்கள், அந்த லெட்டரில் என்ன சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம பிஜியோட அசிஸ்டண்ட்டு, யோ அதெல்லாம் ஒரு லெட்டரில் ஒன்றும் இல்லை, பேசாமல் போறியா இங்கேருந்து வெளியே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கனகவேல் சொல்கிறாரு, ஏங்க தப்பு பண்ண அவரே பயந்து போய் தான் பேசாமல் வாய மூடிட்டு இருக்காரு, நீங்கள் எதுக்கு அனாவசியமாக பேசுகிறீங்கன்னா. நம்ம ஜிபி டென்ஷன் ஆகி, என்னது பயந்து போய் உட்காந்துருக்கேனா, அதுவும் ஓன்ட்ட, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பிடி வாத்தியார், என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே உனக்கெல்லாம் தகுதி கிடையாது, என்ன இந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும் நான் கண்டே நினச்சியா, 16 இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிறேன், எனக்கு தெரியாமல் ஒரு புல்லு பூண்டு கூட அசைய முடியாது, என்ன லெட்டர் தானே கேட்ட, ஆமாம் இந்த இருக்கு பாரு லெட்ரு, இந்த லெட்டரை கொடுக்கறதுக்கு தான் வந்தான், அதுக்கு தான் காசு வாங்கிட்டு போகிறான், இந்த லெட்டரில் அவள் சாவுக்கு நான் தான் காரணம்னு எழுதியிருக்கு, போதுமா அப்படின்னு லெட்டரை எரிக்கிறாரு. உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்கிக்கோ, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே செக்யூரிட்டி தூக்கி வெளியே போடுறாங்க. நம்ம மாரிமுத்து சாரும், வேணாப்பா வந்துருப்பா, நீ சாதாரண பிடி வாத்தியார், உன்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அவர் டென்ஷன் ஆகிட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு உள்ளே வராரு. வந்து அவரை சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காத, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வேற லெவலில் ஸ்பீடாக கிளம்பும். இதுக்கப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். கிளைமேக்ஸில் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தரமான ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. இங்கே கனகவேல் வீட்டில் அவங்க அம்மா டென்ஷனாகி கத்திட்டு இருக்காங்க, உன்னோட நிச்சயதார்த்தத்தை இப்படி கெடுத்துட்டியடா, செஞ்சுட்டியடா, அங்கே பாருடா அவங்க அப்பா எவ்வளோ கோபமாக உட்காந்துருக்காரு, செஞ்சுருக்காருன்னா நம்ம பிரபு டென்ஷன் ஆகிட்டு எந்திரிக்கிறாரு. நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக போய் சண்டை போட்டிருக்க, அவ்வளோ பெரிய ஆளை அடிச்சுட்டு சவால் விட்டுட்டு வேற வந்திருக்க அப்படின்னா அவங்க அப்படி மிரண்டு போய் பார்க்குறாங்க. என் பொண்ணுக்காக அப்போ நீ என்ன செய்வ, நீ தாண்டா என் மாப்பிள்ள, என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூட இருக்கேன்டா, என்னைய மீறி உன் மேலே எவன் கை வைக்கிறான்னு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றாரு. இங்கே பொண்ணோட இரவல் கூட்டத்துக்கு ஜிபி, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் எல்லாருமே ஒன்றா வந்திருக்காங்க. அவரோட பிஏ உள்ளே வந்து கையில் 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு, இந்தா சார் வந்திருக்காரு, இந்த பணத்தை மட்டும் வச்சுக்க சொன்னார், நீ அழுகிறத அவரால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துருக்காரு. ஒரு சின்ன பொண்ணு 12th தானே படிக்குது, முடித்தோடனே நம்ம காலேஜ்லேயே சேர்த்துக்கலாம், ஆனால் ஃபீஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இங்கே இன்ஸ்பெக்டரை பார்த்து, யோ என்னையாச்சு கேஸ் முடிவு அப்படின்னு கேட்டால், சார் அந்த 4 பசங்களையுமே பிடிச்சாச்சு சார், அந்த பசங்க வீடியோ வெளியிட்டதுனால அவமானம் தாங்காமல் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா அவங்க அம்மா அழுகிறாங்க. அவங்க 4 பேர் வெளியவே வராமல் உள்ளே வச்சு கொன்றுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஏ வந்து ஜிபி சார்கிட்ட சொல்கிறாரு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு எந்த விஷயமுமே தெரியல, நம்ம 2 லட்ச ரூபா வேறு கொடுத்துருக்கோம், நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சாலுமே நம்ம காலை நக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க சார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னா அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், லோக்கல் பசங்கிட்ட சொல்லிவிட்டேன், அந்த பிடி வாத்தியாரை இன்றைக்கே தூக்கிடுவாங்க, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்குள்ளே சேரி வந்துடும் அப்படின்னா இங்கே மொத்தமாக ஒரு குரூப் வந்து இறங்குது.
சாவு வீட்டுக்கு முன்னாடியே அவங்க பாட்டுக்கு 7 ஸ்டோன் விளாட்றேன்னு சொல்லிட்டு வேணும்னு ரகனை இழுத்துட்டு பிடி சாரை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வெளியே வந்து அம்புட்டு பேரை அடிச்சு பறக்க விடுறாரு. என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு நந்தினியோட அப்பா கேட்டால் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னால் இவர் நேராக வண்டி எடுத்துட்டு நம்ம ஜிபியை பார்க்க கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு, சார் என் பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறமும் என் வீட்டில் ரத்த வாடை அடிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லி நினச்சேன் சார். இந்த படத்தில் தான் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருந்தா நான் பேசாமல் இருந்திருப்பேன். ஆனால் இவ்வளவு தூரம் என் பொண்ணு சாவுக்கு காரணமாக இருந்துட்டு உன் சின்ன பொண்ணையும் நீ அனுப்பி வைன்னு என்கிட்டயே சொன்ன பார்த்தியா, உன்னையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு கிளம்பி போனால் இங்கே நம்மாடு 9 பேரை அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. அதே மாதிரி நம்ம நந்தினியோட அப்பா கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் நேராக இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் இவரை உட்கார சொல்லிட்டு இந்தா போயிட்டு வெளியே வரேன் அப்படின்னு நைட்டு கிளம்பி போகிறவர் நேராக பிஏட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கானா, உள்ளே வச்சு அவனையும் முடிச்சு விடு, அவனை தேடிட்டு இன்னொருத்தையும் வருவான் பாரு, அவனையும் சேர்த்து வச்சு முடிச்சு விடு, 2 பேர் வந்தோடனே மட்டும் எனக்கு கால் பண்ணு, என்னவா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோமியா, எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலையில் வரைக்கும் அவரை உட்கார வச்சுருந்தா நம்ம கனகவேலு தேடிட்டு வந்துடுறாரு. அண்ணே இங்கே எதுக்குண்ணே வந்தீங்க, இவங்கெல்லாம் இங்கே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கண்ணே, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிக்குவோன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் விட்டு அடின்னு அடித்து அவரையும் இவரையும் உள்ளத்துக்கு வச்சா அங்கே ஜிபி வராரு. வந்தா என்ன தைரியம் இருந்தால் ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவேன், இங்கேருந்து நீ எப்படி உயிரோட வெளியே போகிறேன்னு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மணி 8 ஆச்சானா அப்படின்னு கேட்டால், என்னடா இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் மணி 8 ஆச்சான்னு சொல்லி கேட்குறேன்னா வெளியே ஒரு பெரிய குரூப்பே வந்து நிற்கிது. நம்ம கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு, சார் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம எடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சு ஏற்கனவே சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் சார் இங்கேயே வந்திருக்காங்க, இந்த பொண்ணை நம்ம ஜிபி சார் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னது கொலை பண்ணேனா நானா அப்படின்னு சொன்னால் மொத்தமாக வெளியே ப்ரெஸ்ஸு மீடியா 50 பேர் வந்து நிற்கிறாங்க. வேறு வழியே இல்லை, இவங்களை வெளியே விட்டே ஆகணும்னா, ஏன் சார் இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளோ தைரியமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க செஞ்சீங்க, இங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கலையா, அச்சச்சோ கம்ப்ளைண்ட் எடுக்கலையா, இங்கே பாருங்கள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேவே அக்யூஸ்ட்டை தர சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ளே வச்சு நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், என்ன சார் சொல்கிறீங்க ஜிபி சார், ஏன்னா ஆமாங்க உள்ளே வச்சு விசாரிச்சுட்டு அந்த போகிறார் வெளியே அப்படின்னா அவர் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு வெளியே கிளம்பி போகிறாரு. ப்ரெஸ் மீடியாவும் அவரை சுற்றி வளைச்சிட்டு, சார் நீங்கள் தான் இவரை கொன்னீங்களா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை வேற லெவலில் பெருசாகிடுது. அம்மா கனகவேலு நந்தினி அப்பாட்ட சொல்கிறத மட்டும் கேளுங்கண்ணே, தற்கொலைன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டாங்க, அதனால தான் கொலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பேசாமல் இருங்க, எப்படி கொலை நடந்துச்சு என்னன்னு விசாரிக்கும் போது எல்லா விஷயமும் தானாக வெளியே வந்துடும் அப்படின்றாரு. காலனியே மொத்தமாக நம்ம கனகவேலு வீட்டில் வந்து நிற்கிது. அவங்க அம்மா மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஊருக்கு கிளம்ப சொல்லி பேக்கில் துணியை ஃபுல்லாக எடுத்து வச்சா, அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்கன்னா, டேய் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இது நடந்துச்சுன்னு நினைக்கிறியா, இங்கே இருக்க எல்லா பொண்ணுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது, இது எங்கள் சாபம், வேற வழியே இல்லை, இதை நாங்கள் நித்த அனுபவிச்சு தான் ஆகணும், ஏன் உன் தங்கச்சிக்கு நடக்கலைன்னு நினைக்கிறியா, இல்லை எனக்கு நடக்கலைன்னு நினைக்கிறியா, உன் தங்கச்சியை கேளு அப்படின்னா, ஆமாண்ணா இங்கே எல்லாருக்கும் இது நித்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாங்கள் பஸ்ஸில் போகிறப்ப காலேஜுக்கு எல்லா பசங்களும் வேணும்னே வந்து எங்கள் மேலே உரசுவாங்க செய்வாங்க, நாங்கள் விலகி போனாலும் திரும்ப வந்து உரசுவாங்க, பிரச்சனை வேணாம் நாங்களும் அமைதியாக போயிடுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, எங்கள் கார்மெண்ட்ஸில் இருக்க சூப்பர்வைசரு வேணும்னே சொல்லித்தரங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுவான்ப்பா எங்ககிட்ட, ஆனால் வெளியே சொன்னால் வேலை போயிருங்கிறதுனால நாங்களும் பேசாமல் அமைதியாக போயிடுவோம். கனகவேல் அம்மா சொல்கிறாங்க, உன்னை ரேஷனுக்கு போக சொன்னால் வெக்கமாக இருக்குன்னு போக மாட்டேன்ப, அங்கே ஒவ்வொரு தடவை நான் காசை கொடுக்குறப்பையும் அவன் என் கையை எப்படி தடவிட்டு வாங்குறேன்னு சொல்லி தெரியுமா, உன்ட்ட வந்து சொல்றியா, டே ரேஷன் கடைக்காரி என் கையை பிடிச்ச தடவுறான், அதனால் நீ கடைக்கு போன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பாப்பா ஸ்கூல் படிக்கிற பாப்பா வருது. அண்ணா இங்கே தொட்டா பேட் டச்சா அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஆட்டோக்கார அண்ணே என்னைய இங்கெல்லாம் கடையில் சாக்லேட் வாங்குறேன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு தொடுவாங்கண்ணா, ஆனால் இதை அம்மாட்ட சொன்னேன்னா நாளையிலேருந்து உன்னை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மிரட்டினாங்கண்ணா, அதனால் நான் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே கனகவேல் டென்ஷன் ஆகி, சொல்லுமா இவ்வளோ நேரம் என்கிட்ட சொன்னேல அது இந்த பிள்ளைகிட்ட சொல்லு, அப்படிதாம்மா பண்ணுவாங்க, அப்படிதான் தொடுவாங்க, நீ பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, அதே மாதிரியே பிள்ளைங்க வளர்ந்து வரும், இப்படி தானே, இப்போ சொல்லுமா நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன், ஜோசியக்காரை சொல்கிறத கேட்காத, நீ சொல்கிறத சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கண்ணு கலங்கி குனிகிறாங்க. அடுத்த சீனில் ஆட்டோக்காரனை அடித்து பறக்க விட்டா அங்கே இருக்கவங்க சின்ன பையனை போன்னு சொல்லி சொன்னால், இல்லைம்மா இருக்கட்டும் பார்க்கட்டும்,
வளர்ந்து அவன் உங்கள் பையன் மாதிரி தட்டி கேட்குறானோ இல்லையோ, சத்தியமாக அந்த ஆட்டோக்கார பையன் மாதிரி வந்துடக்கூடாதுல்ல, அதனால் என் பையன் பார்க்கட்டும் அப்படின்றாங்க. இங்கே நம்ம ஜிபியோட பேரை யூடியூப்பில் மீடியான்னு சொல்லி போட்டு நார் அடிக்கிறாங்க. மொத்தமாக அவரோட ஷேர்ஸ் ஃபுல்லாக டோட்டலாக இறங்குது. ஊரே அவரை கேவலப்படுத்திட்டு இருந்தா முதலமைச்சர் முதற்கொண்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. யோ, மரியாதை இந்த பிரச்சனையை முடிச்சே தீரணும், கோர்ட்டுக்கு போயிருச்சு, நீ ஜெயிச்சே தீரணும், எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்லி சொன்னால் உன் காலேஜுக்கு அடையாளம் கேட்டால் அந்த பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல அந்த காலேஜ் அப்படின்னு அடையாளம் சொல்கிற அளவுக்கு ஆகிடும். மரியாதையை ஜெயிக்கிறதுக்கு வழியாக பாருன்னா கோர்ட்டுக்கு கேஸ் வருது. என்னடா மொத்தமாக இவ்வளோ பெரிய குரூப்பாக வந்து பசங்க இறங்குறாங்கன்னு கேட்டால் யாரில் ஆஜராகிறான்னு தெரியுமா அப்படின்னா நம்ம பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நம்ம பிரபு ஆஜராகிறாரு. இவருக்காகவா இவ்வளோ கூட்டம்னு கேட்டால் ஆப்போசிட் சைடில் ஜிபி சாருக்காக ஆஜராகிறது யாருன்னு கேட்டால் நம்ம ஆதிரை அருணாச்சலத்தை காட்டுறாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் லாயரு, இது வரைக்கும் எந்த கேஸ்லையும் தோத்ததே இல்லை, அவங்க தான் இங்கே ஆஜராகிறாங்க. ஜட்ஜாக ஆஜராகிறது யாருன்னா நம்ம பாக்கியராஜ் சார் தான். கேஸ் ஆரம்பித்த உடனேவே நம்ம ஆதிரை முதல் கேட்குறாங்க, சார் 4 பேர் அவங்கள ஹராஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோவை வெளியிட்டதுனால அந்த பொண்ணு அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிடுச்சு, எந்த ஆதாரமே இல்லாமல் எப்படி ஜிபி சார் கொலை பண்ணாருன்னு இவங்க கேஸ் போட்டாங்கன்னே தெரியலேன்னு கேட்டால், சார் அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு ஒரு லெட்டர் இருந்திருக்கு, அந்த லெட்டரை கான்ஸ்டபிள் கொடுத்தப்ப ஜிபி சார் எரிச்சிருக்காரு, அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த லெட்டரு ஒரு பொண்ணு எழுதி வச்சுட்டு செத்து போயிருந்தா அது தற்கொலை தானே, இது எப்படி கொலைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அந்த லெட்டரை கொடுத்தது யாரு அப்படின்னு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு வந்தவரை கூப்பிட்டு கேட்டால், சார் அப்படியெல்லாம் இதை லெட்டர் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, இவர் அன்றைக்கி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையா சார் அப்படின்றாரு. கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஸ்பாட்லேருந்து நகரவே இல்லை சார், இவங்க சொன்ன மாதிரி எங்கேயுமே நான் போகவும் கிடையாதுன்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னு அவங்க கேமராவை முதற்கொண்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க எவிடன்ஸா. நம்ம பிரபு டைம் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எவிடன்ஸை கொடுக்குறாரு. அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருந்த கடையில் இருக்க கேமராலாம் ஃபாலோ பண்ணிட்டு போனது இருக்குது, அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்க கேமராவை இவங்க எரேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொண்ணோட தலையில் இரும்பு ராடால் தான் அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலைன்னா நம்ம ஆதிரை கேட்குறாங்க, நாங்கள் அந்த பாடியை ரீஎக்ஸாமின் பண்ண எங்களுக்கு வேணும்னு கேட்டால் அதை ஏற்கனவே பொண்ணு சைடில் கொடுத்தாச்சு, அவங்க சம்பிரதாயம்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் டாக்டரை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் வந்துச்சு அதனால் கொடுத்தோம், நான் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு இதுதான் ரிப்போர்ட்டுன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஸ்பெக்டர் அது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு, நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, யோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி நீயா எப்படியா தற்கொலைன்னு சொல்லிட்டு கேஸை மூடினேன். ஐயா அதே மாதிரி அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு நைட்டு 3 கால் வந்திருக்கு, அதில் ஒரு கால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜிபியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்க அதே டவர் லொக்கேஷன்லேருந்து தான் வந்திருக்கு. சிம் அவர் பேரில் இருக்கா அப்படின்னு ஆதிரை கேட்டால், சார் பெரிய ஆளுக்கு யாருமே அவங்க பேரில் சிம் எடுத்துக்க மாட்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஏதோ சிவான்னு சொல்லிட்டு ஒரு டம்மி பேரில் இருக்கு. அதே போல் இது அவர் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதே நம்பர்லேருந்து ஸ்விக்கியில் லாஸ்ட்டாக போட்ட 4 ஆர்டரு அவரோட கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸில் தான் டெலிவரியே ஆகிருக்கு, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஆதிரை, சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு இங்கே அந்த பிஏவை கூப்பிட்டு வாங்குன்னு வாங்குறாங்க, மரியாதையை நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேட்டால், மேடம் சார் ஏதோ போதை அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பேசினது உண்மைதான், அந்த பொண்ணு சாகிறதுக்கு சார் தான் காரணம், அந்த லெட்டரில் சாரோட பேர் தான் எழுதிருந்துச்சு, ஆனால் சார் கொலையெல்லாம் பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிம் இருந்தது யார் பேரில் அப்படின்னா அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை பார்க்குற பசங்களோட பேரில் மேடம் அப்படின்னு சொன்னால் மறுநாள் நம்மளுக்கு கோர்ட் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ஜிபி ஃபோன் அடிக்கிறாரு, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, ஏன் உன் குடும்பத்தையே காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிற, உங்கள் அப்பா சாப்பிட்ற மெடிசினில் சைனடை கலந்தா, உங்கள் அம்மா டெய்லிக்கு வாங்குற கோயில் பிரசாதத்தில் விஷத்தை கலந்தா, உன் தங்கச்சி போகும்போது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, ஏன் நீ விசில் ஊதுறியே அதில் விஷம் இருந்துச்சுன்னா, என்ன இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு பார்க்குறியா, இது ஃபுல்லாக இனிமேல் நடக்க போகுது, ஆனால் எப்படி நடந்துச்சு ஏன் செத்தோம் அப்படின்னு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல, இன்னைக்கோட இந்த கேஸ் முடியுது, அதுக்கப்புறம் உனக்கு இது தாண்டா நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, உன்னால் எதையும் மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொன்னால் உள்ளே போனால் அவ்வளவுதான். எல்லாருக்கும் பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஒரு 3 பேர் வந்து நாங்கள் தான் நந்தினியை கொன்னோம் அப்படின்னு சரணடைஞ்சிட்டாங்க. ஏன் கொன்னீங்க என்னன்னு கேட்டால், நான் நந்தினியை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அவள் என்னையை மட்டும் இல்லாமல் இன்னொரு 4 பசங்களை இதே மாதிரி லவ் பண்ணுறங்கிற பேரில் ஏமாற்றிட்டு இருந்தா, செஞ்சுட்டு இருந்தா, அது தெரிஞ்சும் நான் அவளை கண்டிச்சேன், ஆனால் அப்படி இருந்தோம் அவள் அதை மாற்றிக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ கேவலமாக இவர் நடந்ததுனால இவளை நான் கொன்னே தீரணும்னு முடிவு பண்ணேன்
நான் ஐயாவோட கெஸ்ட் ஹவுஸில் தான் வேலை பார்க்குறேன், அந்த நம்பர் என்னோடது தான், நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். நாங்கள் 3 பேரும் ஒரு இரும்பு ராடை வச்சு அவளை தலையில் அடித்து கொண்டுட்டோம். அந்த இரும்பு ராடை அங்கே போலீஸில் ஒப்படைச்சிருக்கோம். அப்படின்னா அதில் இருக்க பிளட்டும் கரெக்டாக தான் சார் இருக்குது, அவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு போலீஸ் வேற சொல்லுது. இதுக்கு சாட்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4-5 பேரை கூப்பிட்றாங்க. ஆமாம் சார், நானே 2-3 தடவை பார்த்துருக்கேன், புதற்குள்ள வேறு பசங்களோட அந்த பொண்ணு உட்காந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்திருக்கு, செஞ்சுருக்குன்னா அவங்க அப்பா அப்படியே கதறி அழுகிறாரு. குடும்பத்தையும் மொத்தமாக கேவலப்படுத்தி அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணு, அதனால தான் நாங்கள் கோவத்தில் அடித்து கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிரூபிச்சிட்டாங்க. நம்ம பாக்கியராஜுக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அவரால் எதுவுமே பண்ண முடியாததுக்கு காரணம் எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம கணக்கவேலை எழுப்பி போட்டு கண்ட மணிக்க திட்டுறாரு. இப்படி ஒரு கேஸை போட்டியே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? அவங்க உன் மேலே மான நஷ்ட வழக்க போட்டிருக்காங்க, 7 வருஷம் நீ உள்ளே போகணும், அங்கே இங்கேயும் பேசுறியே, இங்கே பேசுதா ஏதாவது அப்படின்னு கத்திட்டு லஞ்சுக்கு அப்புறம் இந்த கேஸுக்கு தீர்ப்பு போங்க அப்படின்னு வெளியே போயிடுறாரு. நம்ம நந்தினியோட அப்பா பிரபுட்டையும் கணக்கவேல்ட்டையும் வந்து அழுகிறாரு. ரொம்ப நன்றிப்பா, நான் கேட்காமே எனக்கு நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சிட்டீங்க, ஆனால் போதும்ப்பா, இதுக்கு மேலே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேஸ் ஆரம்பித்தோடனே, ஐயா அந்த பசங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்கய்யா, என் பொண்ணு அந்த பையனோட சுற்றுனதை நானே பார்த்துருக்கேங்கய்யா, தயவு செய்து இப்போயே உடனே தீர்ப்பு கொடுத்துருங்கய்யா, இதுக்கு மேலே வேணாம், எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, அப்போ வாழ்க்கையாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. தீர்ப்பு எழுத போனால் நம்ம கனகவேல் டக்குன்னு கையை தூக்கி, ஐயா நான் ஒரு நிமிஷம் பேசணும், ஐயா நந்தினி செத்தது கொலை இல்லை, தற்கொலை தான், நான் இங்கே ஒருத்தரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஜிபியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது சார், நான் ஜிபியை கேள்வி கேட்கல சார், அவங்க அப்பா அம்மாவை கேள்வி கேட்கணும். அன்னைக்கு உங்கள் பொண்ணை 4 பேர் அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொன்னப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அன்னைக்கு அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, அதனால தானே. அவங்க அப்பா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சால் அசிங்கம், நீ பேசாமல் விடுமா, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்து இவங்க 2 பேரும் கைவிட்டுட்டாங்க, மாதா பிதாக்கு அடுத்து குரு அப்படின்னு சொல்லி மதித்து அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சொன்னப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஜிபியை கேட்டால், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா, இனிமேல் தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புனேன்னா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? நம்ம நந்தினி ஜிபியை பார்க்க வந்திருப்பாங்க. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், எல்லாரும் என்னையவே குத்த சொல்கிறாங்க, தயவுசெய்து நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க சார், நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, மேனேஜ்மெண்ட்லேருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்குமா, அவங்க சொல்லும்போது நான் என்னம்மா பண்ண முடியும், வேறு வழியே இல்லைம்மா அப்படின்னு சொன்னால், உட்காந்து பேசுவோன்னு உட்காந்துட்டு அவங்க தோளில் கையை போட்டு அப்படியே வேறு விதமாக இவர் டச் பண்ணுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத கேளு, என்னைய மீறி எவன் உன்னைய டிஸ்மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பிஏ வெளியே வந்து காவலுக்கு இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு மேடை ஹார்ஷாக திட்டின மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த மேடை அப்படியே வாசல் அப்படியே கண்ணு கலங்கி அழுதுகிட்டு ஷேரில் உட்காந்துருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. கரெக்டாக நம்ம ஜிபிக்கு ஒரு ஃபோன் வந்தோடனே அவங்க டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சா, அவர் விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. நைட்டு 10 மணிக்கு நீ கரெக்டாக இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுமா, அதுக்கப்புறம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், என்னைய மீறி உன்னை எவன் டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம கனகவேல்ட்டையும் நம்ம ஹீரோயினும் இவங்க சூசைட் பண்ண போனப்போ தடுத்திருப்பாங்க இல்லையா, அப்போ தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் என்னென்ன பண்ணேன், மானம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை இழந்துட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்கார சொல்கிறீங்களா, இல்லை அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம நந்தினிக்கு ஃபோனும் வருது. ஃபோனை அட்டன் பண்ணால் நம்ம ஜிபி சார் தான் பேசுகிறாரு. டிஸ்மிஸல் ஆர்டர் வேறு வந்துருச்சுமா, நான் கையெழுத்து போடாமல் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நேரில் வா, எதாக இருந்தாலும் நம்ம இங்கே வச்சு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பாக்கியராஜ்லேருந்து எல்லாருமே அப்படியே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. யோ நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும்யா, அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுத்தா மட்டும்தானே நம்மளால் நிரூபிக்க முடியும் அப்படின்னா நம்ம ஆதிரியை சொல்கிறாங்க. சாமி இவர் பிடி வாத்தியார் வேலையை விட்டுட்டு கதை எழுதுகிற வேலைக்கு போகலாம், நல்லா கதை சொல்கிறாரு, இதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும். நம்ம பாக்கியராஜ் சொல்கிறாரு, எப்பா நீ பேசுகிறதுல நீதி நேர்மை நியாயம் எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு ஜட்ஜு அதை மட்டும் வச்சு தீர்ப்பு சொல்ல முடியாது. கோர்ட்டில் ஜட்ஜு தீர்ப்பு சொல்லணும்னா கண்டிப்பாக ஆதாரம் வேணும். நானும் நீ ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ எதுவுமே கொடுக்கல. இதுக்கு மேலே செத்துப்போன நந்தினியே நேரில் வந்து சொன்னாதான்ப்பா உண்டு, விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது பச்சாம்பாரு ட்விஸ்ட்டு. நம்ம கனகவேல் கேட்குறாரு, செத்துப்போன நந்தினி நேரில் வந்து சொன்னால் ஒத்துக்குவீங்களா சார்
அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சொல்கிறேன்னா மொத்த கோர்ட்டும் மிரண்டு போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு அப்படியே எந்திரிக்குது. அது நம்ம நந்தினி தான். மறுபடியும் அன்னைக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு மறுபடியும் போனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் நந்தினி, அதை மட்டும் நீ கேளு. உனக்கு அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் சில பேரை கொண்டு வரணும். அப்படின்னா தான் இந்த பிரச்சனையை பெருசாக்க முடியும் அப்படின்னா நம்ம பிரபுட்ட தான் உதவி கேட்குறாரு. உதவி கேட்டு மார்ச்சூர்லேருந்து ஒரு அனாதை பணத்தை எடுத்து நம்ம நந்தினி கையால் ஒரு லெட்டர் எழுத வச்சு அந்த லெட்டரை நேராக அந்த பணத்துலேயும் வச்சு இவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மாதிரியே அந்த பொண்ணுக்கும் சில ஐடென்டிஃபிகேஷனை மார்க்கை உருவாக்கி முகத்தை தெரியாத அளவுக்கு சிதைச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்த மாதிரி கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த லெட்டரை மீடியா கையில் போவே விடாமல் இவங்க ஏமாற்றிட்டாங்க. அப்படின்னா வேறு வழியே இல்லை, இந்த பிரச்சனையை கொலைன்னு சொல்லிட்டு காமிச்சா மட்டும்தான் இது இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கொலைன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நினச்ச மாதிரியே மீடியா எல்லாமே இந்த கேஸை பெருசாக எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்பா நான் தான் ஆதாரம் இருக்கான்னு கேட்டேனே, அப்பயே நந்தினியை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் எப்படி சார் நிப்பாட்ட முடியும்? இவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி முடிச்சிருப்பாங்க சார். ஒரு பொண்ணு தப்பானவ அப்படின்னு அவங்க அப்பா வாயாலேயே சொல்கிற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்களே, பொண்ணுங்களால் எப்படி சார் வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி விசிட்டிங் கார்டோட வரிசையாக உள்ளுக்குள்ளே 4-5 பொண்ணுங்க வந்து நின்னா இவங்க எல்லாரையும் இந்த மாதிரி தான் சார் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிறையா பொண்ணுங்க வெளியவே சொல்ல முடியாமல் தான் சார் இந்த கஷ்டத்தை இன்னும் அனுபவிச்சுட்ருக்காங்கன்னா நம்ம ஜிபியை போக்சோ சட்டத்தில் தூக்கி உள்ளேயே போட்டுறாங்க. இவர் செஞ்சதை நல்லதுக்காக இருந்தாலும் கோர்ட் நேரத்தை வீணாக்குனதுனால நம்ம ஹீரோக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இதுக்கு உதவியாக இருந்த நம்ம பிரபுவை தற்காலிகமாக நம்மளுக்கு வக்கீலாக வாதாடக்கூடாதுன்னு கவுன்சிலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் ஊரே பார்த்திங்கன்னா இவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. ஒரு பொண்ணுக்கு அப்படி நடந்தால் கண்டிப்பாக அதுக்கு காரணம் அந்த பொண்ணு கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நம்மளுக்கு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கறியை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ரோட்டில் இருக்க தெருநாயும் வெறிநாயும் நம்மளை விரட்டத்தான் செய்யும். அதுக்காக நம்மளால் கறி எடுக்க போகாமையே இருக்க முடியாது. அந்த வெறிநாயும் தெருநாயும் நம்மளை கடிக்க வந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு கம்போ கல்லோ எடுத்து நம்ம தான் வச்சுக்கணும். நம்மளை நம்ம தான் உடனே பார்த்துக்கணும். உடனே அங்கேருந்து நாய் பிடிக்கிறவன் வருவான், பேய் பிடிக்கிறவன் வருவான், அந்த நாயை தூக்கிட்டு போயிடுவான், கடித்ததுக்காக அந்த நாய்க்கு தண்டனை வாங்கி கொடுப்பான் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்களை கடித்து குதற வந்த தெருநாயை ஏன் அடித்து கொன்னீங்கன்னு உங்களை யாரும் கேட்கவும் போகிறது கிடையாது. இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.